உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் எல்லாரும் எதிர்பார்த்த நாள் அறிவிக்கப்பட்டு விட்டது. 23/4/2026 தேர்தல் நாள் தமிழகம் முழுவதும். ஓட்டு எண்ணப்படும் நாள் 4/5/2026 இதான் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே கட்சிகள் அனைவருமே கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க தயாராக இருந்தார்கள். இந்த தேர்தலில் 4 முறை போட்டி. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக கூட்டணி ஒரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்ற இதில் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று திமுக கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி சீமான் நான் தான் முதல்வர் என்று அவர் ஒரு கூட்டணி தனியாக போட்டிடுறாரு. நடிகர் விஜய் மக்கள் கூட்டத்தை பார்த்த உடனே ரசிகர் கூட்டத்தை பார்த்த உடனே விசில் எடுத்துக் கொண்டு நான் தான் முதலமைச்சர் என்று அவர் தனியாக ஒரு கூட்டணியில் அவர் தனியாக நிற்கிறாரு. சில வேற கட்சியில் வந்தவனை சேர்த்து அவர் தனியாக நிற்கிறாரு. 4 முனை போட்டி. இவர்களில் யார் முதலமைச்சர்? தமிழக அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். தமிழகத்தின் அரசியல்வாதிகள் ஒருவரும் தமிழகத்தை ஆளும் தகுதி அற்றவர்கள் என்று என் தேவநாயக கருத்தை கடவுள் பல முறை திட்டத்தில் கூறியிருக்கிறார். தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்லை, மு.க. ஸ்டாலின் இல்லை, நடிகர் சீமான் இல்லை, நடிகர் விஜய் இல்லை என்று என் தேவநாயக கருத்தை சொல்லியிருக்கிறார். இவைகள் அனைத்தையுமே மாமனிதன் இம்மாற்றவர்கள் பல எபிசோடு ஒளிபரப்பியிருக்கிறேன். எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் வருஷம் கொடுத்திருக்கிறேன், பாருங்கள். அப்ப அடுத்த முதலமைச்சர் யார் கடவுள் இடம் சொல்லுவார். நான் மாமனிதன் இம்மாற்றவர்கள் ஒளிபரப்பியிருக்கிறேன். மு.க. ஸ்டாலின் 2021 முதலமைச்சர் ஆவார் என்று 2021 முதலமைச்சர் ஆவார் என்று 17, 18, 21, 12, 2016 5 வருஷத்துக்கு முன்னாடியே 2016 அப்புறம் 17/3/2021 அப்புறம் 8/4/2021 திருக்கதர்சன் கூறினார். தேவநாயக கடவுள் திருக்கதர்சன் கூறினார். அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2021 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று கூறினார். இவைகளே நான் மாமனிதன் மாற்றவர்களுடைய பிரச்சனை பல எபிசோடு ஒளிபரப்பியிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. இவ்வளவு கூறிட்டு வர்ற கடவுள் யார்? என்கிட்ட நடக்க போதை நடப்பதற்கு முன்பாக கூறுகிறார். அது நடந்து வருகிறது. முக்கியமா சில விஷயம் சொல்லணும்னா எங்கிட்ட கடவுள் சொன்னதற்கு தரிசனங்கள் கடவுள் யார் தெரிந்து கொள்ளலாம். கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். இஸ்லாமியர் வணங்குகிற அல்லாஹ் இறைவன், அவர்தான் கடவுள். கிறிஸ்தவ வணங்குகிற யெகோவா என நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தர் கடவுள், அவர்தான் கடவுள். இயேசு மேல கூப்பிடா பார்த்தீங்களா? பிதாவே தேவனே பாவத்தை மன்னிங்க இருப்பாரு, அவர் தான் கடவுள். இயேசு கடவுள் அல்ல, இறை தூதுவர். அவர் மேல பார்த்து கூப்பிடுறவர் தான் கடவுள். நம்ம மேல பார்த்து கூப்பிட தெய்வமே ஆண்டவா அப்படின்னு சொல்றோம்ல, அவர் தான் கடவுள். அந்த கடவுள் தான் தன் ஆவியாரின் அபிஷேகப்படுத்தி 2008 திருக்கதர்சனம் கூறி வருகிறார். அப்படி என்ன திருக்கதர்சனம் கூறியிருக்கிறார்? அரசியலை பொறுத்து முக்கியமான திருக்கதர்சனங்கள். 2014 ஜெயலலிதா சசிகலா இளவரசி சொத்து குவிப்பு வழக்கில் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று என்னிடம் கூறினார். தண்டனை கிடைத்தது. தனியாக எபிசோட் மாமனி மாற்று எபிசோட் போட்டு பாருங்கள். 2016 14/1/2016 முதல் ஜெயலலிதாவுக்கு மரணத்தை கொடுப்பேன் என்று கூறினார். அதன்படி ஜெயலலிதா 10 மாதம் கழித்து 5/12/2016 மரணம் அடைந்தார். நிறைவேறியது. தனியாக எபிசோட் போட்டு பாருங்கள். எல்லாம் மரணம் அடைந்த உடனே பன்னீர்செல்வம் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் தேர்ந்தெடுத்த உடனே ஒரு மாசத்துக்குள்ள 10-15 நாளுக்குள்ளாவே பன்னீர்செல்வம் பதவி முதலமைச்சர் பதவி தற்காலிகமாக இருக்கிறார். தற்காலிகமாக சொன்னாரு, போட்டு பாருங்க. 2 மாசம் ரிசைன் பண்ணாரு அவர். அவர் தற்காலிகமாக 2 மாசம் ரிசைன் பண்ண போறாங்க கடவுள் தெரிஞ்சிருக்கிறது சொன்னார். போட்டிருக்கேன் பாருங்க. உடனே சசிகலா பற்றி பேசினார். சசிகலாவும் அதிகமாக போச்சு ஆசைப்படுகிறார் சொன்னார், கொடுத்தார். இதெல்லாம் சொல்லும் போது நான் புயல் மத்திய சிறையில் இருக்கிறேன். 12 ஆண்டுகள் புயல் மத்திய சிறையில் ஆழ்த்தன சிறைவாசியாக செய்யால் கொடுத்ததாக இருந்தேன். அப்போதே என்று சொல்றாரு கடவுள் இறங்கி என்ன சொல்றாரு, திருக்கதர்சனம் கூறுகிறார். திருக்கதர்சனம் கூறுகிறார். சசிகலாவுக்கு போச்சு கொடுப்பேன்னு சொல்றாரு, கொடுத்துட்டாரு. 23/12/2016 கொடுத்தாரு. முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரு, கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. சிறைக்கு அனுப்பினாரு. சிறைக்கு அனுப்பினார். 15/2/2012 சிறைக்கு அனுப்பினார். சொன்னார், நிறைவேற்றினார். இது தனியாக எபிசோட் போட்டுருக்கோம் பாருங்க. அப்பவே அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்? அதுக்கு முன்பாக இன்னும் மனைவி மரணத்தை குறித்து கூறினார். என் மனைவி மரணத்தை என்னிடம் கூறினார், என் மகனிடம் கூறினார், அவளிடம் நேராக கூறினார். நான் எடுப்பேன்னு சொன்னார்.
சொல்லி ஒரு 10-12 மாசத்துல மரணம் கொடுத்து விட்டார். அது மாதிரி இயேசு பார்க்கும் மரணம் அடைவதற்கு 35 நாளுக்கு முன்னாடி சொன்னாரு. மரணம் கொடுக்கப்பட்டு இருந்தாரு. நல்லா கொரோனா பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரி இருந்தாரு. நல்லா கை காட்டினாரு, இட்லி சாப்பிட்டுன்னு சொன்னாரு. நான் மரணம் அடைந்து விட்டார். நான் கடவுள் என்னிடம் கூறிக்கொண்டு வருகிறேன். கொரோனா வருவதை அவர் முன்பாக கூறினார். டொனால்ட் ட்ரம்ப் பற்றி அவர் 2020 தோற்றுவார் கூறினார். பல திருக்கரசங்கள் புட்டினுக்கு புட்டின கொடுப்பேன் என்று கூறினார், கொடுத்தார். உக்ரைன் ரஷ்யா பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறார். இவை எல்லாமே தந்தை நிமிஷத்தில் போட்டுக் கொண்டு வருகிறேன். அப்படி கடவுள் என்னிடம் உலகத்தை பற்றி எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நான் யார்? பரமண்டலத்திலேயும் வந்தவன் இயேசு கிறிஸ்து ஒரு காலத்துல வந்தாரு, மேல போயிட்டாரு. உலகத்திலே கிளம்ப வந்தாரு, உண்மையில் உலக பண்ணியிருக்கிறார். இங்க நடக்கிற உலக போர், கொலை, தற்கொலை, விபத்து, ஆபத்து எல்லாமே அந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. முதல் வந்தார், கடவுள் பெண் அனுப்பப்பட்டார், பரமண்டலம் சென்று விட்டார். இப்போது கடவுள் பரமண்டலத்திலிருந்து ஆதி அவரோட கூட இருந்தவன் நான். இயேசு கிறிஸ்து போல இயேசு கிறிஸ்து உலகத்தின் அதிபதி, அப்புறம் நான் என் பேர் அப்போது என்ன தெரியாது, நான் எப்படி என்ன தெரியாது. இயேசு கிறிஸ்து மனுஷன் வந்தாரு. இயேசு பெரிய கடவுள் எல்லாம் கடவுள் தூதன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த காலத்துல 2026 முன்பா இரவு மனுஷனா தான் பூமியில் இருந்தாரு. ஒரு ஆசாரி சவுப்பட்டி செய்யற பியூரோ ஆசாரி மகனத்தை பிறந்தாரு, வாழ்ந்த அது மாதிரி நான் வந்திருக்கிறேன். கணிப்பிருக்கேன். இது நான் சொல்லல, கடவுள் சொல்லியிருக்கிறார். இவைகளையும் நான் தனியாக எபிசோட் போட்டிருக்கேன். நான் பார்த்துக்கோங்க, நான் யார்? உலகத்திலேயே இந்த காலத்துல உலகத்திலேயே இந்தியாவையே நான் ஒருவன் தான் கடவுள் அனுப்பப்பட்டவன். நான் எங்கே இருக்கிறேன்? தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில் மம்சாபுரம் கிராமத்தில் முத்துக்கருப்பனாரா தெருவில் இருந்த பிள்ளைச்சி ஆசிரியர் தங்கஸ்ரீ அம்மாள் அவர் மகனாக 2வது மகனாக பிறந்தவன் நான். இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன், அவர்களை குடியிருக்கிறேன். நான் கடவுள் வார்த்தையை உலக ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கும்படியாக மாமனிதர்கள் மாற்றி விடுபட்டிருக்கிறேன். 2021 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று கூறிய தேவநாயக கர்த்தர் 2026 அவர் முதலமைச்சர் அல்ல என்று கூறுகிறார். அதை கூறுகிறார். முதலமைச்சர் தான் சொன்னாரு, வந்தாரு. இப்ப 2026 முதலமைச்சர் இல்லைங்கிறாரு, அவர் கிடையாதுங்கிறாரு, யாருமே இல்லைங்கிறாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இல்லை என்பது குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனம் தெரிந்து கொள்ள, தமிழ்நாட்டு ஜனம் தெரிந்து கொள்ள கூறுகிறேன், கேளுங்கள். 15/1/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை கொஞ்சம் கேளுங்கள். தொம்மே காரமாக்கோ தொம்மே ஏறந்து ஊகி தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆட்சி அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. தொடராது தொடராது தொடராது. வாதை அவனோடு, சிறையிருப்பு அவனுக்கு, வேதனை அவனுக்கு கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும். இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். தமிழக முதலமைச்சர் தற்போது அதிபதியாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். மு.க. ஸ்டாலினுக்கு கெட்ட காலம் கெட்ட காலம் கெட்ட காலம். ஆட்சி அதிகாரம் அவனுக்கு முடிவு வருகிறது. 2021 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாரு. அந்த பதவி இப்ப முடிவு வருகிறது. தொடராது தொடராது தொடராது. அவர் ஆட்சி முடிவு வருகிறது, ஆனால் தொடராது. 2020 முதலமைச்சர் பதவி 2026 தொடராது. 2026 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல. திட்டமா சொல்லுகிறார், உறுதியாக அவர் பிரச்சாரம் பண்ணட்டான். யார் முதல்வராக வர வேண்டும்? தமிழ்நாட்டு முதல்வராக வர வேண்டும். யார் இந்திய பிரதமராக வர வேண்டும்? யார் அமெரிக்க அதிபராக வர வேண்டும்? அரசியல் அதிபர் ஒவ்வொரு நாட்டு அதிபர் யார் வர வேண்டும் என்பது கடவுள் முடிவு எடுப்பார். அவர் திருமணத்தை தான் வர முடியும். சரிங்களா? 2001 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன சொன்னாரு, போட்டிருக்கேன், வந்தாரு. இப்ப இல்லைங்கிறாரு, வரமாட்டாரு. அவர் எவ்வளவுதான் சுற்றுப்பணம் செஞ்சாலும் சரி, மகன் சுற்றுப்பணம் செஞ்சாலும், கட்சிக்காரங்க வர பார்த்தாலும் 2026 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல அல்ல அல்ல. வாழை அவனோடு. அவர் எவ்வளவு நோய் கூட இருக்கு. சிறையிருப்பு அவனுக்கு, சிறையிருப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எப்படி எனக்கு தெரியாது. கடவுள் தான் நிறைவேற்றணும். சிறையிருப்பு மு.க. ஸ்டாலின் கொடுக்கப்படும் சொல்லி கொண்டிருக்கிறார். வேதனை அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த வாதை கூட இருக்கு. சிறையிருப்பும் வேதனையும் மு.க. ஸ்டாலினுக்கு கொடுக்கப்படும் என்று என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் சொல்லியிருக்கிறார். பொறுத்து வந்து பார்க்கலாம். 14/2/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். சகமா கதட்டு துண்டு மரத்தமே கபோ திபோ திபி
இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம், இத்தேசத்தின் அதிகாரம் முடிவுக்குரியது. உடனே 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 அவன் அதிகாரம் அவனுக்கு தொடராது தொடராது தொடராது. உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் இத்தேசத்தின் முடிவுக்கு வருகிறது. மு.க. ஸ்டாலினுக்கு கடவுளாக கொடுக்கப்பட்ட 2000 கொடுப்பேன்னு சொன்னார், கொடுத்தார். கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் முடிவுக்கு வருகிறது. உடனே உடனே சீக்கிரம் முடிவுக்கு வருகிறது. அவன் அதிகாரம் அவனுக்கு தொடராது தொடராது தொடராது. 21 முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் 2026 அவர்களுடைய முதலமைச்சர் பதவி தொடராது 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 தொடர்ந்து வராது. 2020 அந்த முதலமைச்சர் 2020 நானும் முதலமைச்சர் வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. வர மாட்டா வர மாட்டேன் உதய கூறுகிறார். உறுதியானது 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 சொன்ன வார்த்தை உறுதியானது, எந்த மாற்றம் கிடையாது. 2026 தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இல்லை இல்லை இல்லை. 16/2/2026 என்னிடம் இந்த தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்திருக்க தரிசனத்தை நீங்கள் கேளுங்கள். Ugi makada dondu tuma da dene tiket kit kair dandaka ugi tebo o di bala ma da வேதனைப்படுவான் தந்தையானவன் தாயானவள். தவறான பாதையிலே அவனை வழி நடத்தியவர்கள் அவர்கள். வேதனை அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு. இத்தேசத்தின் அதிகாரம் இத்தேசத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவனுக்கு முடிவுக்கு வருகிறது. அவன் அதிகாரம் அவனுக்கு தொடராது தொடராது தொடராது. வேதனைப்படுவான், தானே இல்லாமல் வேதனைப்படுவான். ஆட்சி அதிகாரம் இல்லாமல் வேதனைப்படுவான். சிறையிலே வாதையோடு 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 முடிவு மரணப்படும் வேதனைப்படுவான். அவனுக்கு இரக்கமில்லை இரக்கமில்லை இரக்கமில்லை, என்னிடம் இரக்கமில்லை. வேதனைப்படுவான் தந்தையானவன் தாயானவள். அதாவது மன கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. தந்தைனா மு.க. ஸ்டாலின் உதயநிதி பற்றி கூறுகிறார். மு.க. ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் தவறான பாதையிலே அவனை வழிநடத்தியவர்கள் அவர்கள். மு.க. உதயநிதி ஸ்டாலினை தவறான பாதையில், எப்பா இப்படி இருக்கணும்ப்பா, நம்ம சுத்தம் சேர்க்க வேண்டாம்ப்பா, நம்ம அமைதியாக இருக்கும்போது நல்லபடியாக ஆட்சி செய்வோம்ப்பா செய்யாமல் என்ன செஞ்சாலும் தெரியாது. சொத்து சேர்த்தாரா சேர்க்கலா என்று கடவுள் தெரியும், அவர்கள் தெரியும், எனக்கு தெரியாது. தவறான பாதையில் அவனை வழிநடத்தியவர் அவர்கள். அப்படி கடவுள் வார்த்தை. உதயநிதி ஸ்டாலினை தவறான பாதையை வழிநடத்தியவர்கள் அம்மா அப்பா மு.க. ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் என்று கடவுள் சொல்லுகிறார். வேதனை அவர்களுக்கு 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 நிச்சயம் வேதனை உண்டு. இது முன்னாடி இப்படி தான் தெரியாது, இன்னும் வேதனை உண்டு. துர்கா ஸ்டாலினுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் வேதனை வேதனை வேதனை. இத்தேசத்தின் அதிகாரம் இத்தேசத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவனுக்கு முடிவு வருகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி தற்போது தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு முடிவுக்கு வருகிறது. அவன் அதிகாரம் அவனுக்கு தொடராது தொடராது தொடராது. அந்த முதலமைச்சர் பதவி 2026 தொடராது தொடராது தொடராது. 2021 இந்த முதலமைச்சர் பதவி 2026 தொடராது தொடராது தொடராது. வார்த்தை. வேதனைப்படுவான் தனி இல்லாமல். மன வருத்தப்படுவார், கஷ்டப்படுவார், வேதனைப்படுவார். உதயநிதி ஸ்டாலின் இல்லாமல். உதயநிதி ஸ்டாலின் மரணம் விரைவில் கொடுக்கப்படும் என்று இந்த விளையாட்டை கடவுள் கூறியிருக்கிறார். பொறுத்து பார்க்கலாம். வேதனைப்படுவான் ஆட்சி அதிகாரம் இல்லாமல். வேதனைப்படுவார் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி இல்லாமல். வேதனைப்படுவான் சிறையிலே வாதையோடு வாதையோடு வாதையோடு. சிறைச்சாலைக்கு போவார்னு கடவுள் உறுதியாக சொல்கிறாரு. எனக்கு தெரியாது, பொறுத்து திருக்க தரிசனம் நடக்கும் எப்போது என்பது தெரியாது. வாதையோடு சிறையில் இருப்பார், நோயோடு இருப்பார். நோய் என்ன நோய் இருக்கு, பெரிய நோய் கொடுக்கும் நோயோடு இருப்பார். மரண பந்தமும் வேதனைப்படுவான். அவர் சாகர வரைக்கும் வேதனைப்படுவார். மு. கருணாநிதி அவர்கள் 96 வயசு எத்தனை வயசு இருந்தார். ஆனால் வேதனையோடு இருந்தார். படுத்த படிக்காவோ சிகிச்சையில் உட்காந்துருந்தார். அது வேதனை அவருக்கு. ஒரு 80 நடமாடி இருந்தால் வேதனை கிடையாது, படுத்தாலும் வேதனை தான். அவங்க இப்போ ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே வேதனையாக இருக்கும். படுத்த படிக்க நகல முடியாது, பேச முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, எந்திரிக்க முடியாது, படுத்த படிக்கா இருக்கணும். அது வேதனை தான், கடவுள் கொடுக்குற வேதனை. அதே மாதிரி சாகர வரைக்கும் மு.க. ஸ்டாலின் வேதனைப்படுவார். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல,
கடவுள் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். கடவுள் சொன்ன வார்த்தையை சொல்லிடுறேன். நான் ஏமாதிரி கோபப்படாதீங்க. அவனுக்கு இரக்கமில்லை, 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 என்னையும் இரக்கமில்லை. முக ஸ்டாலினுக்கு கடவுள்கிட்ட இருந்து இறக்கமே கிடையாது. அவர் என்னதான் செஞ்சா, அவர் என்ன செஞ்சான்னு தெரியாது. முக ஸ்டாலின் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருப்பார் என்று எனக்கு தெரியாது. ஆனா கடவுள் தெரியும். நான் என்ன செய்யணும் கடவுள் தெரியும். நீங்க மக்கள் என்ன செய்யணும் கடவுள் தெரியும். கடவுளுக்கு மட்டும் தெரியாது நினைக்காதீங்க. மனச்சாட்சி கடவுள் சாட்சி. கடவுள் நிச்சயமா தெரியும். அவர் என்ன செய்ய, நல்ல செய்கிறாரா, தீமை செய்கிறாரா, மக்களுக்கு நன்மை செய்ய நினைக்கிறாரா, பணம் சிறக்க நினைக்கிறாரு, எனக்கு தெரியாது. கடவுள் தெரியும். அது கடவுள் சொல்றாரு, கடவுளிடமிருந்து முக ஸ்டாலினுக்கு இறக்கமில்லை, இறக்கமில்லை, இறக்கமில்லை. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. என் மேலே யாரும் கோபப்படாதீங்க. சொன்ன வார்த்தையை நான் டிரான்ஸ்லேட் பண்றேன், விளக்கம் கொடுக்குறேன். 17/2/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை நீங்க கேட்கலாம். ತಿಕಡ ಹೇಳದಂದಕ್ಕ ಅಕಮಹಲಡು ತೊಂಡು ತಡಬದ ಕೆಳ ದಂಡ ಮಾರಡು ಮಾರಡು ಓಕೆ ಕಿತ್ ಕೈದಂದಕ್ಕ இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே அரசாட்சி செய்து கொண்டு வருகிறவன், அதிகாரம் அவனுக்கு நான் கொடுத்தேன். தேசத்தை ஆளும் அதிகாரம் அவனுக்கு நான் கொடுத்தேன். துஷ்பிரயோகம் செய்திருக்கிறான், செய்து கொண்டு வருகிறான், செய்ய நினைக்கிறான். அவன் எண்ணம் நிறைவராது. அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. தொடராது, தொடராது, தொடராது. சிறையிருப்பு அவனுக்கு, அவனுக்கு வேதனை, அவனுக்கு முடிவடைந்தவன், அவனது முடிவடைந்தவன். இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே அரசாட்சி செய்து கொண்டு வருகிறவன். நான் சொல்லலைங்க, கடவுள் சொல்றாரு. தமிழக மக்களுக்கு விரோதமாகவே ஆட்சி செய்து கொண்டு வருகிறவர் முக ஸ்டாலின். கடவுள் சொல்றாரு. எப்படி என்பது எனக்கு தெரியாது, மக்களுக்கு தெரிந்தா தெரியட்டும். கடவுள் தெரியாம, கடவுள் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். நான் அதிகாரம் நான் கொடுத்தேன். முதலமைச்சர் பதவியை முக ஸ்டாலின் கடவுள் தான் கொடுத்தார். அது உறுதி. தனி எபிசோட் போட்டிருக்கேன் பாருங்கள். இத்தேசத்தை ஆளும் அதிகாரம் அவருக்கு நான் கொடுத்தேன். தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் முதலமைச்சர் பதவியை கடவுள் தான் கொடுத்தார். துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். துஷ்பிரயோகம், துஷ்பிரயோகம் தவறான செய்கிறது. துஷ்பிரயோகம் பயன்படுத்துகிற மாதிரி கிடையாது. துஷ்பிரயோகம் சீனா செய்யல, அதுக்கு விதண்டவாதமா, அதுக்கு மோசமா செயல்படுறது, அது துஷ்பிரயோகம் செய்தல். சரியான அர்த்தம் எனக்கு தெரியாது, தெரிந்தவர் கமெண்ட்ல போட்டால் நல்லா இருக்கும். துஷ்பிரயோகம் செய்திருக்கிறான். அந்த அதிகார முதலமைச்சர் பதவியை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறான், செய்து கொண்டு வருகிறான். இப்ப செய்து கொண்டு வருகிறார், செய்ய நினைக்கிறார். முதலமைச்சர் பதவியை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். தவறான பாதையில் மோசமா பயன்படுத்தி இருக்கிறாரு. செய்து கொண்டு இப்ப செய்து கொண்டு வருகிறார். இப்ப எப்படி எனக்கு தெரியாது, கடவுள் வார்த்தை சொல்றேன். நான் செய்ய நினைக்கிறார். திரும்ப முதலமைச்சரா முதலமைச்சர் பதவி வச்சு அதான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவன் எண்ணம் நிறைவேறாது. அவன் முதலமைச்சராக வருங்கிற எண்ணம் அவருக்கு நிறைவேறாது. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் முடிவு பெறுகிறது. 2021 தமிழக முதலமைச்சர் பதவியை முக ஸ்டாலின் கொடுத்தது கடவுள், முடிவு பெறுகிறது அந்த பதவி. 2027 தொடராது, தொடராது, தொடராது. அந்த ஆட்சி அதிகாரம் முக ஸ்டாலின் தொடராது, தொடராது, உறுதியான வார்த்தை பொறுத்து பார்ப்போம். சிறையிருப்பு அவனுக்கு, திரும்ப சொல்றாரு, சிறையிருப்பு அவனுக்கு, வாதை அவனுக்கு, வேதனை அவனுக்கு, முடிபந்தும் அவன் முடிபந்தும் சாகர வரைக்கும் சிறையிருப்பு முக ஸ்டாலின். அது எத்தனை தெரியாது. சிறையிருப்பு முக ஸ்டாலின் உண்டு, உறுதியாக உண்டு. வாதை உண்டு, வாதை சாகர வரைக்கும் இருக்கும். வேதனை உண்டு, சாகர வரைக்கும், அவன் சாகர வரைக்கும் வேதனையோடு இருப்பான். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. ஏதாவது விளக்கம் கேட்கணும்னா எனக்கு கேளுங்க, நான் பார்த்து சொல்றேன். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. சொன்னதெல்லாம் நிறைவேறி இருக்குது. எல்லாம் மறந்து பத்து கூறினா நிறைவேறிச்சு. என் மறந்து கூறினா நிறைவேறிச்சு. எல்லாம் கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. 23/2/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்க கேட்கலாம். Mako tumerika akamahadado tondo dini bibara. ஆட்சி அதிகாரம் அவனுக்கு என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிற நாட்களுக்கு முன்பாகவே அவனது
ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது உடனே உடனே. இத்தேசத்தின் அதிபதியானவன் ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தொடராது தொடராது தொடராது. வேதனைப்படுவான் அப்படின்னு இல்லாமல் வேதனைப்படுவான். ஆட்சி அதிகாரம் இல்லாமல் வேதனைப்படுவான். சிறையிலே வேதனைப்படுவான். வாதையோடு வேதனைப்படுவான். முடிவு வேதனைப்படுவான். அவனது வாழ்நாள் முடிவு பரியந்தும் வேதனைப்படுவான். இதன் விளக்கம் என்னவென்றால், ஆட்சி அதிகாரம் அவனுக்கு என்று நிச்சயிக்கப்பட்டிருக்க நாட்களுக்கு முன்பாகவே ஒரு ஆட்சி அதிகாரம் முடிவு வருகிறது. உடனே சொல்லியிருக்கிறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது நிறைவேற்றல, என்ன காரணம் எனக்கு தெரியாது. இத்தேசத்தின் அதிபதியானவன் ஆட்சி அதிகாரம் அவனுக்கு முடிவு, அவனுக்கு தொடாது. கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் முடிவு வருகிறது. 2001 முதலமைச்சர் கொடுத்தது முடிவுக்கு வருகிறது. 2026 அந்த ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தொடராது. 2026 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லை உறுதியானது ஒரு வார்த்தை. நிச்சயமாக அவர் என்னதான் எலெக்ஷன் வேலை செஞ்சாலும், சுற்றுப்பணி செஞ்சாலும், கோடிக்கணக்காக மக்களுக்கு பணம் கொடுத்து செலவு செய்தாலும், அவர் மகன் சரி, அவர் குடும்பத்திலும் சரி, கட்சிக்காரங்க வச்சு எவ்வளோ செலவு பண்ணாலும் அடுத்த ஆட்சி திமுக ஆட்சி கிடையாது. திமுகவின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிடையாது. கடவுள் வார்த்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். வேதனைப்படுவான் தன்னை இல்லாமல் எதுவும் சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி நமக்கு தெரியாது. மகன் எல்லாம் வேதனைப்படுவார். வேதனைப்படுவான் ஆட்சி அதிகாரம் இல்லாமல். முதலமைச்சர் பதவி இல்லாமல் வேதனைப்படுவான். சிறையில் வேதனைப்படுவார். வேதனைப்படுவான் வாதையோடு வேதனைப்படுவான். இவர் உதயநிதி ஸ்டாலின் மரணம் அடைந்துருவார். அதனால் வேதனைப்படுவார். சிறைக்கு போக வேதனைப்படுவார். நோய் கொண்டு கொடுக்கப்படும் வேதனைப்படுவார். வாதையோடு வேதனைப்படுவார். முடிவு வந்து வேதனைப்படுவான். அவனது வாழ்நாள் முடிவு வந்து வேதனைப்படுவான். அவர் சாகரவை வேதனைப்படுவார். என்ன கடவுள் வார்த்தை. என் வார்த்தை அல்ல. என் யாரும் கோப்படாதீங்க. திமுக தொண்டர்களே, அமைச்சர்களே, மாவட்ட செயலாளர்களே, பொறுப்பாளர்கள் கோப்படாதீங்க. மு க ஸ்டாலின் உதயநிதி யாரும் கோப்படாதீங்க. கடவுள் வார்த்தை. இதெல்லாம் பார்க்கணும். மாமனிதி மாற்றி விடுவது நல்லா பாருங்க. என்னென்ன போட்டிருக்கேன், எல்லாம் சசிகலா பற்றி எல்லாம் போட்டிருக்கேன். பார்த்துட்டு என்ன வாங்க, நான் பார்த்து சொல்லிடுறேன். சரிங்களா? என் மேலே கோப்படாதீங்க. 25/2/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த திட்டத்தை இப்போது கேளுங்கள். ஆட்சி அதிகாரம் முடிவு. தேசத்தின் அதிபதியானவனுக்கு ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தொடராது. சிறையிருப்பு அவனுக்கு, வாதை அவனுக்கு, வேதனை அவனுக்கு. உடனே ஆட்சி அதிகார முடிவு. தேசத்தின் அதிபதியானவனுக்கு மு க ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் வரி முடிவு. ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தொடராது. முதலமைச்சர் பதவி 2026 மு க ஸ்டாலினுக்கு தொடராது. சிறையிருப்பு அவனுக்கு, வாதை அவனுக்கு, வேதனை அவனுக்கு. உடனே சிறைக்கு போவார். ஒரு வாதை நோயோடு போவார். வேதனையோடு இருப்பார். உடனே இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. பொறுத்து வந்து பார்க்கலாம். என் மேலே கோபப்படாதீர்கள். 28/2/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் திட்டத்தை இவர்கள் கேளுங்கள். ಊಗಿಟಮ್ಮ ಬಟ್ಟೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಕೈ ಇರಿಂದ ಊಗಿ ஆட்சி அதிகாரம் முடிவு. இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு உடனே அவன் ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தொடராது. வேதனைப்படுவான் தடையின் இல்லாமல். வேதனைப்படுவான் ஆட்சி அதிகாரம் இல்லாமல். வேதனைப்படுவான். சிறையிலே அவனது கிரியைகளின் நிமித்தமாக அவனுக்கு நான் கொடுக்கும் தண்டனை சிறையிருப்பு, வாதை, கொடிய வாதை, பாவத்தின் சம்பளம் வாதை, முடிவிலே மரணம் அவனுக்கு. ஆட்சி அதிகார முடிவு தேசத்தின் அதிபதியானவனுக்கு உடனே. முதலமைச்சர் பதவி மு க ஸ்டாலின் முடிவு கிடைக்கிறது. உடனே எல்லாத்தையும் தெரியும். அடுத்த தேர்தல் இருக்கிறது. அவனது ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தொடராது. 21 முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் 2026 தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க மாட்டார். தொடராது. வேதனைப்படுவான் தன்னையின் இல்லாமல். வேதனைப்படுவான் ஆட்சி அதிகாரம் இல்லாமல். வேதனைப்படுவான் சிறையில்.
உதயநிதி ஸ்டாலின் இல்லாமல் வேதனைப்படுவார், வேதனைப்படுவார், முதலமைச்சர் பதவி இல்லாமல் வேதனைப்படுவார், சிறையில் வேதனைப்படுவார். அவனது கிரியைகள் நிமித்தமாக அவனுக்கு நான் கொடுக்கும் தண்டனை சிறையிருப்பு, வாதை, கொடிய வாதை. அவர் செய்த செயல்பாடுகள், அவனது கிரியைனா அவர் செய்த செயல்பாடு என்ன செய்ய நன்மை செய்தான் தெரியாது, என்ன செய்தார் என்பது அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், அவர் சுற்றியுள்ள குடும்பத்தால் தெரியும். நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமை கிடைக்கும், கடவுள் கொடுப்பார். நன்மை செய்தால் தீமை தெரியாது, ஆனால் தீமை செய்திருக்கிறார் என்று கடவுள் முடிவெடுக்கிறார். அவனது கிரியை நிமித்தமாக, அவன் செய்த செயல்பாடு நிமித்தமாக அவனுக்கு முக ஸ்டாலினுக்கு கடவுள் கொடுக்கும் தண்டனை என்னன்னா சிறை இருப்பு, வாதை, கொடிய வாதை. சிறைக்கு அனுப்புவார், கொடிய வாதை கொடுப்பார். பாவத்தின் சம்பளம் வாதை. அவர் என்ன மகன் மூலமாகவோ, மனைவி மூலமாகவோ, அமைச்சர் மூலமாகவோ, அவர் சிறையின் மூலமாக என்னென்ன பாவம் செய்தார்கள் அவருக்கு தெரியும், கடவுள் தெரியும். சரியா? பாவங்கள் சொத்து சேர்க்கறது, லஞ்சம் வாங்குறது, தமிழ் மக்களுக்கு பணத்தை அமைச்சர் அதாவது ஊழல் செய்த சேர்த்த பணத்தை வாங்குறது, அங்கே சொத்து வாங்குறது, சொத்து வாங்குறது, அது செய்தாரா எனக்கு தெரியாது. கடவுள் சொல்றாரு அவர் செய்த பாவத்தை, வேறு என்ன பாவம் செய்தாலும் தெரியாது. பாவத்தின் சம்பளம், அந்த பாவத்தின் சம்பளம் என்ன கொடுக்க போறாரு? வாது கொடுக்க போறாரு. ரொம்ப பெரிய வாது கொடுப்பார், என்னவாது எனக்கு தெரியாது. முடிவிலே மரணம், வாதை முடிவு கடைசியில் மரணம். எல்லாத்தையும் எனக்கு மரணம், எங்கள் அப்பாவுக்கு மரணம், எல்லாம் உலகத்தில் அனைவருக்கும் மரணம் தான், முடிவில் மரணம் தான். அதற்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை பார்ப்பாரு, அப்புறம் சிறைக்கு போவார். முதலமைச்சர் பதவி இருக்காது, காலியாகிடும். அப்புறம் அப்பாவுக்கு எப்படியோ சாகும்போது முதலமைச்சர் பதவி இல்லையோ, கருணாநிதிகளுக்கு இறக்கும்போது முதலமைச்சர் பதவி கிடையாது, இவருக்கு முதலமைச்சர் பதவி கிடையாது. சிறையில் இருப்பார். அப்பா சிறையில் இல்லை, வீட்டில் இருந்தார், சிறையில் இருப்பார், நோயோடு இருப்பார். கடவுள் வார்த்தை, கடைசியில் மரணம் அவனுக்கு முக ஸ்டாலின். இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. ஒவ்வொருக்கும் வாழதான். எல்லாத்தையும் சாகும்போது எல்லாரும் நோயோடு தான் படுத்து தூங்குவாங்க. ஏதாவது நோய் இருக்கும், இல்லை படுத்த படிக்க இருப்பாங்க, இல்லை கை கால் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாவது நோய். கடவுள் கொடுக்குற தண்டனை நான் சொல்லல, கடவுள் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த காலத்தில் நாஸ்டாம் திருக்குதரிசி, பிரெஞ்சு திருக்குதரிசி சொன்ன அழிவில்லா ஆட்சியாளர் இந்த மாமனிதர் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. பொறுத்துன்னு பார்ப்போம். நான் பெருமை பாராட்டல, கடவுள் சொல்லியிருக்கிறார். அதனால கடவுள் என்ன பேசுறாரு. முதலில் முக ஸ்டாலின் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், சசிகலாவை பற்றி பேசினார், முன்னாள் முதலமைச்சர் சேலவை பற்றி பேசினார், டொனால்டை பற்றி பேசினார், ரஷ்ய விளாடிமிர் புட்டினை பற்றி பேசினார், பழைய அமெரிக்க ஜோ பைடனை பற்றி பேசினார், உலகப்படை பற்றி பேசுகிறார், கொரோனா பற்றி பேசினார். எல்லாவற்றையும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இதற்கு முன்பாக இந்த எலெக்ஷனுக்கு இருக்கிற அரசியலை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார். அன்னைக்கு விஜய் பற்றி பேசினார், அப்புறம் முக ஸ்டாலின் பற்றி பேசினார், எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசினார், உதயநிதி ஸ்டாலின் பற்றி பேசினார், நடிகர் சீமானை பற்றி பேசினார், கோபாலசுவாமி பற்றி பேசினார், விஜயகாந்த் விஜயகாந்த் பற்றி பேசினார், அப்புறம் ராமதாஸ் அவர்களையும் மகன் அன்புமணியை பற்றியும் பேசினார், அப்புறம் சிவாவை பற்றியும் பேசினார். எல்லாவற்றையும் பேசியிருக்கிறார். அனைத்தையும் போட்டிருக்கிறேன். யார் யாருக்கு என்ன தண்டனை கொடுப்போன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் போட்டிருக்கேன். நான் நடிகர் விஜய்க்கு ஒரு கூடிய வாதை கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. கோபாலசுவாமி அவருக்கு மரணம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் மரணம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சிலவர் சொல்லியிருக்காரு. அவரையும் நான் விட்டு ஒளிபரப்பேன். பாருங்கள், அரசியலை பற்றி பாருங்கள். இவ்வளவு என்ன பேசுறேன்னா கடவுள் என்ன திருக்குன்னு சொல்லியிருக்காரு என்றால், நான் கடவுளுக்கு பிரியமானவர் குமாரன், நேசகுமாரன். அவர் கடவுள் என்ற என்னென்னு சொல்ற அத்தனை சொல்றேன் நான். ஆனால் எவன் யாரும் கோப்படாதீங்க, அரசியல் யார் என் மேல கோப்படாதீங்க. உங்களை பற்றி நான் மாமல்லி மாட்டுக்குள்ள போட்டிருக்கேன்னா அது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. நான் சொல்லுவேன், விளக்கம் சொல்லுவேன், அவ்வளவுதான் விளக்கம் சொல்லுவேன் எது செய்யறாங்கன்னு. கடவுள் வார்த்தை, என் மேல யாரும் கோப்படாதீங்க, எங்களுடைய சண்டைக்கு வராதிங்க. கடவுள் வார்த்தை, கடவுள் வார்த்தையை என்னிடம் ஒரு வார்த்தையை உலகினர் தெரிந்து கொள்ள, நீ தெரிந்து கொள்ள சொல்கிறேன். அது வந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். கடவுள் உங்க மேல பிரியமா இருக்க கடவுள் எங்கோட இருக்கிறான்னு நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அனைத்து தமிழக அரசு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே தமிழக அரசியல்வாதிகளே, கடவுளுக்கு பயப்படுங்கள், கடவுளுக்கு பயப்படுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.